திருச்சியிலிருந்து சுமார் 145 கிலோமீட்டர் காரில் பயணித்து நாகையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். திருச்சியில் இருந்து விமானம் மூலமாக நாகப்பட்டினத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து தனி விமானத்தின் மூலமாக திருச்சிக்கு பயணமான விஜய் அங்கிருந்து நாகப்பட்டினத்திற்கு அந்த கார் மூலமாக செல்ல இருக்கிறார். அதற்காக தற்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து அவருடைய காரில் அவர் ஏறக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். திருச்சிக்கு செல்வதற்கு முன்பாக சென்னையில் விமான நிலையத்திற்கு வந்த விஜய் அங்க இருக்கக்கூடிய ஊடகத்தினரை பார்த்தும் அங்கு திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்களின் ரசிகர்களை பார்த்தும் கையெழுத்து விட்டு சென்றிருந்தார். அதே போன்று தற்போது திருச்சிக்கு சென்றிருக்கக்கூடிய அவர்களை காட்சிப்படுத்துவதற்காக காத்திருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களையும் பார்த்து விஜய் கையெழுத்து விட்டு தான் அவருடைய காரில் ஏறி இருக்கிறார். விஜய் சுற்றுப்பயணத்துல அவரை பார்ப்பதற்காக எங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்தாலும், ஒரு வீட்டு மாடியில் இருந்தாலும் கூட அல்லது அவருடைய வாகனத்தை சுற்றி வந்தாலும் கூட யாராவது ஒருவராவது விட்டுவிடக் கூடாது, அனைவரையும் அவர் அட்ரஸ் செய்து அனைவருக்கும் அவருடைய கையசைவை கொடுத்து அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஜயனுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு முறையும் தெரிகிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து அவர் விமான நிலையத்துக்கு புறப்படும் போதும் அவருடைய கையசைத்ததை பார்த்தோம். தற்பொழுது திருச்சி விமான நிலையத்திற்கு சென்று அவர் வாகனத்தில் ஏறுவதற்கு முன்பாக கையசைத்ததை கூட பார்க்கிறோம். இதே போன்று கடந்த வாரம் பிரச்சாரத்தின் போது திருச்சியிலிருந்து அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருச்சி மரக்கடை பகுதிக்கு செல்லக்கூடிய வழிகளிலும் அவருடைய தொண்டர்களை பார்த்து அவர் கையசைத்தாலும் கூட பர்டிகுலரா ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி சில இடங்களில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அழைக்கும் பொழுது அவர்களை பார்த்து விஜய் கையசைப்பதும் அவர்களுக்கு அந்த ஆட்டின் வழியில் ஒரு கையசைத்து சிம்பல்களை செய்வதும் போன்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போன்று தொண்டர்கள் அவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் ஒரு கருப்பு கம்பியின் மீது ஏறி நின்று சீட்டுக்கட்டை போல் சரிந்து விழுந்த பொழுது விஜய் கொடுத்த அந்த முக பாவனை கூட நம்ம பார்த்திருந்தோம். அந்த அளவுக்கு தொண்டர்கள் தனது வாகனத்தையும் தன்னை பார்ப்பதற்காகவும் சுற்றி சுற்றி வரக்கூடிய தொண்டர்களையும் விஜய் உற்று கவனிக்கக்கூடிய அளவில் தான் அவருடைய கள செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு மக்களை நோக்கி செல்லக்கூடிய இந்த பயணத்தில் விஜய் ஒவ்வொருவரையும் கவனித்து அவருடைய வரவேற்பையும் அவர் சொல்லக்கூடிய கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் விஜய் இன்று தினம் சென்றிருக்கக்கூடிய நிகழ்வு என்பது அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு அடுத்த மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் விஜய் எப்பொழுதுமே அவருடைய அரசியல் பேச்சுகளும் அரசியலுடைய நிகழ்வுகளும் உள்ளரங்கில் நடைபெற்றவையாகவே இருந்திருக்கின்றன. விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக அவருடைய ஆடியோ லாட்சிகளில் பேசுவதும் கூட உள்ளரங்கில் தான் இருக்கும். அதே போன்று கட்சி தொடங்கியதற்கு பிறகாக அவருடைய பெரும்பான்மையான நிகழ்ச்சிகள் ஒரு உள்ளரங்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக தான் இருந்திருக்கின்றன. அதிகபட்சம் மாநாடு போன்ற நிகழ்ச்சியாக தான் இருந்திருக்கிறது. வெளியே வராத விஜய் எப்போது வருவார் என்ற விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தான் வெளியே வரும்போது கூடக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கான அந்த அன்பை கட்டுப்படுத்த முடியாது என்பதை விஜய் வெளியே வந்த போது கடந்த வாரம் சனிக்கிழமை அறிந்து கொள்ள முடியும் அளவிலான கூட்டம் ஆனது திருச்சியில் கூடியிருந்தது. அதுபோல் இந்த முறையும் கூட்டம் கூடிவிடக்கூடாது என்பதற்காக விஜய் செல்லக்கூடிய அந்த பயண திட்டம் என்பது இறுதி நேரம் வரையிலும் உறுதிப்படுத்தப்படாத பயண திட்டமாக இருந்திருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் காலை சாலை மார்க்கமாகத்தான் விஜய் புறப்பட்டு நாகப்பட்டினம் செல்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. 11 மணி அளவில் நாகப்பட்டினம் புத்தூர் பகுதிக்கு வந்து பரப்புரை மேற்கொள்வார் என்பது திட்டமிடல். ஆனால் காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி கடிதத்தில் உறுதிமொழியாக தாவேக்கான கொடுத்திருந்ததில் 12 மணி அளவுக்குள்ளாக விஜய் நிகழ்விடத்துக்கு வந்து விடுவார், உரையை தொடங்குவார் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. அவ்வாறு விஜய் வருவதற்கு காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி என்பது 20 நிபந்தனைகளுக்குடனான அனுமதியாகத்தான் நாகப்பட்டினத்தில் விஜய் பரப்புரை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் விஜய் வரக்கூடிய அந்த பயண வழிகளில் எங்கேயும் விஜய்க்கு எந்த வகையான வரவேற்பும் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக அவருக்கு மேலதானம் வாசிப்பது அல்லது பட்டாசு வெடிப்பது போன்ற வரவேற்பு நிகழ்ச்சிகள் கொடுக்கக்கூடாது. விஜயினுடைய வாகனத்தை தொடர்ந்து விஜய் உயிரன வரனா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் எளியவன் குரல்னா விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.